ஓம் நம சிவாய. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பான வணக்கங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும், என்னை வளர்த்தெடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான தெருக்கூத்து தான். அதாவது மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் பப்புரு வாகனன் சண்டை என்னும் தெருக்கூத்து நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தச்சூர் கிராமம் நல்லத்தமி நாடக ஆசிரியரின் குழுவினர் சேர்ந்து நடித்த நாடகம் இது உங்களுக்காக சமர்ப்பணம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியின் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை ஊக்கப்படுத்தும், ஆக்கப்படுத்தும். வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம். இல்லாவிட்டால் மன்னவா விண்ணப்பம் என்ன செய்ய கண்ணா இல்லாவிட்டால் மன்னவா என்ன செய்யும் ஆறு சாகத்தை கேட்கிறவ எங்க அண்ணன் சொல்லு இல்லைன்னா ஆமா அர்ஜுனா அப்படி எங்க அண்ணன் சொல்லாத நம்ம அண்ணன் உங்க அண்ணன் சொல்ல என்ன செய்யும் சந்தையில பாரம்பரியம் செய்யாத நேரத்தில் இல்லறது சண்டை செய்யறவனுக்கு இல்லாத ஒரு இது அவன் சொல்லுவான். வில்ல எடுத்தா மட்டும் போதுமா? வில்ல எடுத்தா மட்டும் போதுமா? அவன் வாயால அண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தையினால தான் நீ என்னுடைய கை அம்பில என்னுடைய கை திறமை மானத்தை இங்க போடுறேன் போடுறானே எங்க அண்ணன் சொல்லாத நீ போட்டியா? போடி வரோம் நீங்க போகாது போகாது இந்த அர்ஜுன மகாராஜன் எனக்கு மேல் பார்த்த வண்ணம் எதிர்ரோமம் அடித்தவன். நான் வில்லறுத்து பாண்டமிரகம் செய்தால் உங்க அண்ணனாகிய கோபால கண்ணக்கான அதனால கூட மறக்க சொல்றேன். இரவு நேரத்திலே போஜனம் மருந்து விட்டு நித்திரை செய்யும் போது பல சொற்பனங்கள் கண்டோம். பல சொற்பனங்கள் வீரியம் கனவு நினைவாகுமா? அது மட்டும் கிடையாது. ஒரு நாட்டிலே ஒரு சின்னஞ்சிறு பாலகனிடம் பகுதி ஒன்று வாங்கும் தருவாயிலே அந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு உங்களுக்கு யுத்தம் சண்டை ஏற்பட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய வீரவாளாயிருந்தால் அறிக்கை கண்டோம். இந்த அர்ஜுனாகப்பட்டவன் இல்லறுத்து பாண்டவரகம் செய்தால் 33 கோடி தேவர்கள் பற்றி என்ன ரிஷிமார்கள் கட்சி என்ன பார்த்து சொன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு பஸ் போய் எங்க அம்மா சாண்டை செய்யக்கூடிய ஒரு தவறாக உங்க ஆயா கேக்குற மாதிரி இல்ல.
ஒரு மரக்கா ஒண்ணு எடுத்து வச்சு நெல்லுக்கெல்லாம் ரெடி பண்ணி வை. அந்த நேரத்துல நம்ம அடைய முடியாது பாப்பா. அந்த ஆளுக்கு போக்கு நை வச்சிரு பாருங்களா. அதான் சொல்றேன் போக்குதான் அது முடிஞ்சா போட்டு நீ என்ன நீ வந்து நெல் வைக்கணும் மறக்காது. நீங்க வச்சுப்படுற இன்னைக்கு அன்னைக்கு வச்சுட்டோம். அன்னைக்கு ஒரு ஊர்ல இன்னைக்கு ஒரு ஊர்ல வச்சுப்படுறோமா. செமீன் பேரு கட்டினா உலகம் நேரம் ஆகுது. பெண்ணே நேரம் ஆகுது. பெண்ணே அதனால் உலகம் 55 தேர்தல் என்று உங்களை உள்ள காசு கிடைக்காது. சொல்லணுமா பகுதி பண்ணுவாமா நீ போய் வரும் கோவி மன்னா பகுதி பணம் வாங்கி வாருங்கள். நம்ம நாட்டிலே இறந்தவர் குத்தி சேர்ப்பதற்கு ஒரு ஏகம் செய்யலாம். பஞ்சாலி போய் பகுதி மனம் வாங்க வேண்டும் அல்லவா? அர்ஜுன மகாராஜனும் மணிமகளை தாம்பலத்தை பெற்று விட்டு பதிமூணாக சென்று கொண்டிருக்கிறார். சமீபத்தில் தானே தென்மதுராபுரி வட்டத்துக்கு அருகாமையிலே மணிநகராபுரி வட்டலாம். மணிநகரை ஆண்டு வரும்படியான சித்திரபாண்டியன் மகளா இருக்கும்படியான சித்திரா நதி அம்மனாக வட்டதோ தமிழ்நாடு காண்க.
கொண்ட இலக்கோலுக்கு தடி மல்லியப்பூ தாடி கொண்ட இலக்கோலுக்கு தடி மல்லியப்பூ கொண்டாடி கொண்ட இலக்கணப்பா அடிய பொழுதுதாரி மல்லியப்பூ அடி வச்ச மல்லியப்பூ அடி வச்ச மல்லியப்பூ ஆடுதாடி கொண்ட இளம் அடி வச்ச மல்லியப்பூ ஆடுதாடி கொண்ட இளம் அள்ளி வச்ச மல்லியப்பூ அது ஆடுதாடி கொண்ட இளம்
தான் பார்க்கணும், என்ன யாரும் பார்க்க கூடாது. நான் கொய்யக்காய் திங்கிறேன், அவரைக்காய் திங்கிறேன், இட்லி திங்கிறேன், பிஸ்கட் திங்கிறேன். உங்களை கேட்டாங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கத்துக்கு தக்கபல் மாகட்டம். பாலுக்கான மூடுமா? அது என்ன? 4 வேதம், எங்க அண்ணன் வேற சிரிக்கிறார். 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 28 யோகம், 32 தர்மம், 64 கல்வி, 96 தத்துவம், 108 போதனை, நாடகம் என்று சொல்லக்கூடிய பாசம் மட்டும் வந்த போது என்னுடைய வேதம் உனக்கு தெரியுமா? உங்க சொந்த ஊர் நாவலூர், கடலூர் மாவட்டம் திட்டப்படி வட்டம். சொந்த ஊர் நாவலூர். உன் பேரு என் டாயர் ராயர். சொந்த ஊர் சொந்த பேர் அதை கேட்கவில்லை. இந்த இரவு நேரத்தில் ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக மாறி வந்திருக்கிறோம். தாலிலாம் எந்த கல்லம்மா வாங்க? என்னோட பேர் பெரிய வைக்க வேண்டும். இந்த தாலி சொல்லுமா. தென்மதுரை பட்டணத்தாண்டு வரக்கூடிய தென்மதுரை பட்டணம் இருக்கிறதல்லவா, அது அறியாமல மணிநகரா பட்டணம். மணிநகரா பட்டணத்தால் ஒரு மணிநகராபுரி பட்டணத்தை ஆண்டு வர முடியாத 1000 பாண்டிய மன்னர்கள் அத தலைமை தாங்கிய எங்க அப்பா இருக்கிறல்லவா, சித்ரா பாண்டியன் மகளாகிய என் பேரும் சித்ராங்கதை தெரிஞ்சுக்கோட்டையா. உங்க பேரு தான் சித்ராங்கதை. அப்ப நான் 1000 பேருக்கு ஒரு பெண், ஒரே ஒரு பெண்ணாக என்ன ஒய்யாக்கா கால பச்சுக்கலாம் கம்முன்னு. 1000 பாண்டியனுக்கு ஒரு மகளாகிய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு, எங்க அப்பாவுக்கும் ஒரே ஒரு பெண்ணு தான். ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு. என் பேர் சித்திரங்கதை. உன்னை பெற்றதோட ஒரு போயிருப்பாரு, அவ்வளவுதான். ஆமா, நான் திறந்த ஒரு குளக்கரைக்கு சென்று நீராடி தாதியோடு உலகமாக வந்து கொண்டிருந்தேன். சரிமா. ஆனா ஒரு நாள் தனத்திலே தாதியோடு நீராடி கொண்டிருக்க நேரத்தில் ஒரு அழகான மன்னர் வந்தாரு. அது எப்படி வந்தா தெரியுமா? எப்படிமா? தாடி சன்னாசியோட, முடியினோர் சன்னாசியோட, தாடி சன்னாசி அங்காசரம் கொண்டு அந்த அருகாமலை குளக்கரைக்கு வந்தார். சரிதான். அண்ணவரை பார்த்து நான் அவர் மேல் ஆசைப்பட்டேன். ஏனென்றால் இந்த தாடி சனாதனம் இருக்கிற இவர் அழகா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, கட்டினால் இவரை திருமணம் செய்ய வேண்டும், கட்டினா இவர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஓடி சாமி மன்னவா ஓடி அப்படி வழினா வீந்து ஓடுற மத எடுத்து போய் ஓடுற ஓடு. அவர் ஆசை அவர் பேர்ல. ஏன்னா பொண்ணு பிடிச்சிருந்தாலும் கண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், பொண்ணு பிடிச்சவனாலும் கண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், பொண்ணு பிடிச்சவங்கள பொண்ணு பிடிச்சவனாலும் கண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி இருக்க நான் அவரை வழியாகத்தானே அவரை அழைத்து கொண்டு எங்கே தந்தையாரிடம் சென்றோம். அங்க சென்ற உடனே அப்பா இவரைதான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு அவர் கேட்ட போது, ஏன்னா நான் ஒரு பெண் அல்லவா, திருட்டு கொய்யாவா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா, நான் ஒரு பெண் அல்லவா, அதனால எங்க தந்தையா இருக்கிற சித்திர பாண்டியன் அவருக்கு எனக்கு அதே இடத்துல கலந்துரு திருமணம் செய்தார்கள். யாரு? உங்க அப்பாவுக்கு உனக்குமா? எங்க அப்பா அந்த மன்னனுக்கு எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சரி சரி சரி. திருமணம் செய்த உடனே அன்று ஒரு நாள் உல்லாசமாக அவருடன் உல்லாசமாக முதலில் கொண்டிருந்தேன். அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. ஆமா. விடிந்த உடனே பெண்ணே சித்திரங்கதை நான் சென்று பாசிபதம் வாங்கி கொண்டு வந்து பிறகு நான் நாட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மன்ன. பாசிபதம் வாங்க போனவரா? சென்ற மன்ன